எபிசோட் 1 தேர்ட் பார்ட்டில் 6 மேல் கண்டஸ்டன்ஸ் அவங்கள பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ராஜா ருத்ரகடி, இவர் தான் ஹை டிமாண்டில் இருக்காரு. 2 பொண்ணுங்க சூஸ் பண்ணியிருக்காரு. இவர் சென்னையில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு இவர் மேலே நல்ல ஸ்ட்ரெஸ் எல்லாமே வெண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. கடைசியாக யூஎஸில் ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சி போயிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அடுத்தது அபித் என்ன சொன்னாருன்னா, நான் எல்லாமே ஓப்பன் கம்யூனிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் இனிமேல் நினச்சிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு என்கிட்ட ஓப்பன் கம்யூனிகேஷன் எதுவுமே வச்சுக்கல. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல ஸ்பீடாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக ஃபெக்கே, இவர் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் ப்ளஸ் குக்கிங்கில் கில்லி அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரை ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு ஜிம்முக்கெல்லாம் இவரை கூப்பிட்டுருக்கு. இவரும் சரின்னு போயிருக்காரு. அப்போ 15,000 இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இவருக்காக அந்த 15,000 ருபீஸையும் அந்த பொண்ணு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே 2 பேர் சேர்ந்து ஜும்பா கிளாஸில் டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. அப்புறமா எந்த கான்டாக்டும் இல்லாமல் அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14 இயர்ஸ்லேயே யூஎஸ் போயிட்டாரு. அங்கே தான் ஃபுல்லாக வளர்ந்துருக்காரு. ஸோ இவர் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அடுத்தது அசீம் என்ன சொன்னார்னா, நான் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்னோடய ஃபேன் தான், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன். என் பையனுக்கு 2.5 இயர்ஸ் ஆகுது. அந்த டைமில் வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் இருக்கான்னு நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், பட் அவங்க கேட்டுக்கல. ஸோ இங்கே வந்து உண்மையாகவே ஒரு செகண்ட் லவ் தேடி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. கடைசியாக தினேஷ் என்ன சொன்னார்னா, நான் எப்போவுமே ஜாலியாக இருப்பேன். எனக்கு காலேஜ் லவ் புட்டுக்குச்சு, ஆஃபீஸ் லவும் புட்டுக்குச்சு. இங்கேயும் காமெடியாக ஜாலியாக என் கூட காமெடி சேர்ந்து பண்ணுற ஒரு பொண்ணு எனக்கு வேணும், நான் வெயிட் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பசங்க கிட்டலாம் யார் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்கிறத காமிச்சு அவங்க கூட இவங்களை டேட் அனுப்பி வைக்க போகிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.